ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே எல்லாருமே நல்லா இருக்கணும் மக்களே. போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் போய் நாம் வந்து தோற்றுட்டோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிஆர் எத்தனை மேட்ச் நான் போயிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மேட்ச் போயிருப்பேன். வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 2-3 மேட்ச் தான் போயிருப்பேன். 2 ஒன்றான்னு தெரியலண்ணா. அதனால் இன்றைக்கி பிஆர் போய் சும்மா அடியாக மட்டும் பாருங்கள். பிஆர் போய் இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க் தான் பண்ண போகிறோம். பிஆரில் வந்து இன்றைக்கி ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒரு 3 கில்லு இல்லைனா ஒரு 4 கில் மட்டும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து வண்டியிலே சுற்றணும். வண்டியிலே சுற்றி லாஸ்ட்டாக அந்த எத்தனை பேர் இருக்காங்களோ, 3 பேர் 4 பேருன்னு இல்லை, எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள வந்து அடிச்சிடணும். இது என்னடா ஏதோ உள்ளார போயிடுச்சு. இந்த பேண்ட் ஓகேவா? இல்லை இந்த கத்தியே எடுத்துக்குவோம். இந்த கத்தி தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேண்ட்டு இல்லை, அந்த கத்தி எடுத்துக்கலாம். அந்த கத்தி சூப்பராக இருக்குது. கேட்டில் வந்து இல்லை பெட்டில் எதுவும் வேண்டாம். பேக், இந்த பேக் ஓகேவா இருக்குல்ல? பார்ப்போம் எந்த பேக் ஓகேவா இருக்குன்னு. பாமா நானும் ஏதோ இது என்ன ஷார்ட் கத்தின்னு நினச்சேன். ஷார்ட்டாக சின்னதாக ஒரு கத்தி இருக்கும்ல, லோன் உல்ஃபில் கொடுப்பாங்களே, அந்த கத்தின்னு நான் நினச்சேன். இந்த பேக் சூப்பராக இருக்குப்பா. இந்த பேக் சூப்பராக இருக்குல்ல. இது 2 கொடுத்துரும். இது ஏதோ இன்வைட் கொடுத்துருக்கானுங்க. சும்மா இது வேறு வேலை இல்லை அவனுங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் தான் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் சில பேர் சொல்கிறீங்க, ஒன்ட்ட அது என்ன இறங்கும்போது பேராஷூட்டோடது பேக்கோட ஸ்கில்லாம் ஒன்ட்ட இல்லை, நீ ஒரு பாட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் மக்களே, நான் ஒரு பாட்டு தான், பார்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து ஒரு 3 ஸ்கில் தான் இருக்குது பேக்கோடது. அப்புறம் இந்த என்ன இது பேர் எனக்கு சரி தெரியல. இது பேர் என்னன்னு தெரில. அது 2த்தையும் வச்சுக்கோங்க. இது என்னடா பேக் பின்னாடி மாட்டிகிட்ருக்கேன். பிஆர் போட்டுருவோம் இப்போ. அதனால் அந்த டாஸ்க் தான் மக்களே பண்ண போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் இருப்போமான்னு தெரில. இருந்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க் தான் வந்து பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். இது 2த்தையும் கொடுத்துட்டு இதை மட்டும் வச்சுக்குவோம். டிஸ்பிளே இன் அனதர் மோட் எல்லாம் அதை மட்டும் கொடுத்துருவோம். இது என்னடா டிஸ்பிளே இன் அனதர் மோடுன்னு காமிச்சா இது வருது. இதுக்கு போயிட்டு இல்லை, இது 2த்தையும் வச்சுருவோம். கிளாஸ் ஸ்குவாட் அண்ட் டிஸ்பிளே இன் அனதர் மோடு. ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் தான் மக்களை பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டாஸ்க் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கொஞ்சம் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 2-3 பேர் தான் ஏறி இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. எனக்கே வரல. ஒரு சின்ன என்னோட சேனல் பார்த்தேன், அவனுக்கே சப்ஸ்கிரைப்னு சரியாக வரல. இந்த ட்ரெஸ் இன்றைக்கி போட்டு போய் இறங்குவோமா? இல்லை இப்போ தான் ஓகேவா இருக்குது. இதுடா தூங்குற மாதிரி ஏதோ ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கான். இல்லை முகமூடியை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்குவோம். மற்றபடி ஓகேவா இருக்குது. இல்லை இதையும் வச்சுருவோம், செட் பண்ணிடுவோம். எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷர்ட்டா இல்லை இந்த ஹூடியான்னு எது நல்லா இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்கிட்ட காரு பைக்கோட ஸ்கில்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க, காமிக்கிறேன் பாருங்கள். அதையும் நான் கூட கொஞ்சம் காமிச்சிட்றேன். ஏன்னா சில பேர் வந்து பாட்டுன்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. என்கிட்ட ஒரே ஒரு கார் ஸ்கில்லு, அதுவும் போன இதில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தது. இது 2 தான் என்கிட்ட இருக்குது. அப்புறம் இதோடது 1. அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது 2 தான் இருக்குது. இதுக்கு மேலே இங்கே பேசிகிட்டு இருக்க வேணாம், டாஸ்க் ஆரம்பிப்போம் வாங்க. இதுக்கு மேலே வீடியோக்குள்ளே பேசுவோம், ஓகேவா? வாங்க. Because he is already a ghost. அண்ட் சில பேர் வந்து கேட்குறீங்க, என்ன நீ வந்து வாங்க போகன்னு கூப்பிட்ற, உனக்கு மரியாதையே தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. மரியாதை தெரியாதான்னு இல்லை, சரியா? மரியாதை தெரியாதான்னு இல்லை, அது ஏதோ சொன்னாங்க. அது எனக்கு நான் தெரியல, அது என்ன சொன்னாங்கன்னு நான் மறந்துட்டேன் கொஞ்சம். எனக்கு மரியாதை தெரியாதுன்னு இல்லை, இதுதான் மரியாதை. வாங்க போங்கன்னு கூப்பிட்றது தான் மரியாதை. ஸோ அதனால தான் நான் வாங்க போங்கன்னு கூப்பிட்றேன். இன்றைக்கி வந்து பிஆரில் வந்து சும்மா அடியை மட்டும் பாருங்கள். இருங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செட்டிங்ஸில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது மக்களே. அது இந்த என்ன க்ளோவல் போடுறது வந்து கொஞ்சம் தப்பாக வச்சுருக்கேன். அதனால் க்ளோவல் வந்து நம்மளுக்கு ரொம்ப மெயின் இல்லை. அதனால தான் க்ளோவால் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாம். இதை அப்படியே உரமாக ஊற்றி வச்சுக்குவோம். ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டா அது கரெக்டாக இருக்கும்ல. இதை இங்கே வச்சிரும். அதுக்குள்ளார வந்துருச்சு. ஓகே, இதுக்கு மேலே எதுவும் செட் பண்ண வேணாம், நம்ம நேரில் போய் பார்த்துக்குவோம், ஓகேவா? மக்களே, இன்றைக்கி வந்து போயா கடிக்கணும்னு எல்லோரும் கொஞ்சம் வேண்டிக்கோங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் மக்களே. யாருமே சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கடா. இனிமே இறங்குறாங்கன்னா இல்லை அங்கே போயிடும், அங்கே தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போயிடும். ஏன்னா அங்கே வந்து இனிமே இறங்கினா எனக்கு தெரிஞ்சு, ஆமாம் இனிமே இறங்கினா. ஸோ அதனால் நம்ம இங்கே இறங்கிடுவோம். தென் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நல்லா பொய்யா அடிக்கிறோம், தூக்குறோம். நம்மளுக்கு தான் அந்த கப்பு அடிக்கடி ஸ்டக் ஆகுது, என்னாச்சுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மொபைல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நெட்வொர்க் தான் ப்ராப்ளமாக இருக்குது. என்னாச்சுன்னு தெரியல ப்ராப்ளம். ஓகே, பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம வச்சு செஞ்சு விட்டுவோம்.
இந்த 7th anniversary கூட இது வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. நானும் தெரிஞ்சுக்கோன்ல இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு. அதனால தான் ஏன்னா அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு போகிறாங்க ஆளு. நின்றான் நான் அட்ட பாவி இதுதான் மக்கள் இதுதான் ஐயோ எங்கே க்ளோவால் போடுது பார்த்தீங்களா. இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ பார்த்தீங்களா நம்மகிட்டே க்ளோவால் போடுறான்ப்பா. அங்கே ஒருத்தன் அவனை முடிச்சிருவோம். முடிச்சாச்சு தான் இவன் தான் நான் க்ளோவால் போட்டான் அவனையும் முடிச்சாச்சு. அங்கே ஒருத்தன் வர்றான் பார்த்தீங்களா. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் சுற்றுக்கிறாங்க. ஹெட்லேயே விழுவுதுப்பா. பரவாயில்ல டபுள் பேரில் ஹெட்லேயே விழுவுது. போச்சுரா சொல்லி வாயை மூளில் ஹெட்லேயே விழுவுதுன்னு அடிச்சுட்டு போயிட்டான். என்னடா இது வந்தால் அடிச்சுட்டு போயிடுறீங்க. ஓடும் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோமா. ஐயோ அதுக்குள்ளார இவன் வேறு உள்ளார போயிட்டான். அவனை தான் அடிக்கணும். ஆனால் பால் வெயிட் பண்ணுறா ஒன்று அடிச்சுக்கிறேன்டா ஒரே ஒரு டைம். இன்னொரு 800 கிடச்சா போகும்டா. நின்றா போச்சு மக்களே போச்சு. நாம் வந்து இப்போ போய் கன் எடுக்க போகிறோம். வாங்க போய் கன் எடுப்போம். இந்த 7th anniversary ஆனால் சூப்பராக இருக்குப்பா. கன்று நம்ம கீழே இருந்து எடுக்க தேவையில்ல போல். இதை அந்த செட்டிங்ஸ் மாற்றிக்குவோம் கொஞ்சம் செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம். இதெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. அந்த க்ளோவால் போடுறது மட்டும் மாற்றியாச்சு. இப்போது ஓகே வாங்க போவோம். என்னடா அது எவனோ அடிச்சுக்கிறானுங்க போல் கீழே. நம்ம எப்பயுமே வந்து MP40யும் அதுக்கப்புறம் வேறு வந்து ஸ்னைப்பர் ஒன்று எடுப்போம். ஸ்னைப்பர் வந்து எப்போயாச்சும் தான் தேவைப்படும். ஸோ அதனால தான் ஸ்னைப்பரும் ஒரு டைம் எடுப்போம். இது ஸ்னைப்பரானு எனக்கு தெரில. அது பேர் என்னன்னு தெரிஞ்சால் அதுவும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. MP40 எடுத்தாச்சு. ஸ்னைப்பர் வந்து எடுத்துருவோம் ஒன்று. அது ஸ்னைப்பரானு எனக்கு ஆனால் சரியாக தெரில. யாருக்கு இதை வந்து ஸ்னைப்பர்னு தெரியுமோ தெரியாதோ அவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கோன்ல. அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் மாற்றிடுவோம் ஓகேவா. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இல்லை இதை வந்து கொஞ்சம் அந்த இங்கே வச்சிடலாம் ஓகே. அதை அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவாக இருக்குது. இப்போ ஓகேவாக இருக்குது மக்களே. யாராச்சும் என் செட்டிங்ஸை பார்த்து விளாண்டிங்கன்னா நான் தோத்துட்ருக்கேன் பார்த்தீங்களா பிஆரில். அது மாதிரி தான் எல்லாம் தோப்பீங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல சேனலாக இருக்கும். அந்த சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. நான் என்ன பாருங்கள். ஆனால் நம்ம சேனலில் வைக்கிற செட்டிங்ஸை பார்த்து விளாண்டிங்கன்னா அப்புறம் காலியானால் என்ன சொல்லக்கூடாதுப்பா ஓகேவா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த வண்டி எடுத்துகிட்டு போவோம். நம்ம என்ன எங்கேயோ இறங்குறேன். நம்மளோட டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்ல. ஸோ அதனால் வண்டி எடுத்துகிட்டு போவோம். பார்த்தீங்களா நம்ம ஸ்கில்லுங்க. இதுதான் வந்து என் கார் ஸ்கில்லு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே சப்ஸ்கிரைபு லைக்கு மட்டும் பண்ணி விட்டுருங்க. நானும் கொஞ்சம் பாவம் இல்லை என்ன பாவம் பார்த்து கொஞ்சம் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ 3 சப்ஸ்கிரைபர் தான் ஏறி இருக்கீங்க இது வரைக்கும். அங்கே ஒரு சண்டை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா பின்னாடி போயிடும். அப்படியே பின்னாடி எடுத்து ஓடிடுவோம் எங்கேயாச்சும். அங்கே போயிட்டு வேறு எங்கேயாச்சும் சுற்றுவோம். நான் பாட்டு வாங்க ஏதாச்சும் ஊர் பேர் பார்த்து எங்கேயாச்சும் சுற்றுவோமா இல்லை என்ன பண்ணலாம். வாங்க நான் பாட்டுக்கு எங்கேயாச்சும் போவோம். பாட்டு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களாம் அப்படியே கொஞ்சம் லைக்காக போட்டு விட்ருங்க ஓகேவா. வண்டி சூப்பர் தான். எப்படி நெருப்பெல்லாம் பறக்குதுப்பா டயர்லேருந்து நம்ம ஓட்டுற ஓட்டுக்கு. சூப்பராக இருக்குதுங்க வண்டி. டயர்லாம் நெருப்பு வர அளவுக்கு நம்ம வண்டி ஓட்டுறோம். அவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்கல்ல மக்களே. யாரும் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இது பண்ணிடுறாங்க. நான் வந்து கேமில் தான் ஸ்பீடாக போகிறேன். நேரில் எனக்கு வண்டியை ஓட்ட தெரியாது. ஸோ அதனால் ஸ்பீடாக போகிறான் இவன் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இது பண்ணி விட்றாங்க ஓகேவா. எனக்கு வந்து பிரச்சனை ஆயிடும் மக்களே. நான் வந்து சின்ன பையன். ஸோ அதனால் என்னை வந்து கொஞ்சம் பார்த்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்களாம் அப்படியே லைக் பண்ணுவோம் ஓகேவா. நான் என் வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்க ஓகேவா. நானும் தெரிஞ்சுக்கோன்ல என் வாய்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கலாங்கிறது. அதனால தான் நான் அவங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் பிடிக்கலன்னு சொன்னதில்லை. பிடிக்கலன்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. நான் தெரிஞ்சுக்குவேன் யாருக்கெல்லாம். அங்கே ஒரு எனிமி இருப்பான்ப்பா. ஓடிடுறா கைக்குள்ள. இவன் எங்கெங்கேயோ சுட்டுட்ருக்குறான். புல்லட்டை தெறிக்க விட்றான் அவங்களே. நம்மள மாதிரி கேஸு போலப்பா. இவன் புல்லட்டை தெறிக்க விட்ற கேஸு. சாரி அது வந்து வண்டி கொஞ்சம் கோளாறாக இருக்குங்க. என்னாச்சுன்னு தெரில. வண்டி அங்கேயும் மோதுது. ஸோ அதனால தான் வண்டி கொஞ்சம் கோளாறு. எதுவும் தப்பாக நினச்சிக்காங்க. என்னால் இப்படி போறீங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் கோளாறு. நெருப்பு எரியுது இல்லை டயரில். ஸோ அதனால தான் வண்டி அங்கேயும் ஆடுது. வண்டிக்கு இது சரக்கு போட்டிருக்கான்னு தெரில. இல்லை வண்டிலாம் போட்டிருக்காது. போட்டிருக்கு ஆயில் போட்டிருக்கு வண்டி. ஸோ அதனால் கொஞ்சம் டேமேஜு. அங்கேயும் சுற்றிக்கிட்டே கிடப்பான். இப்படி தான் நெருப்பு. அதனால பாருங்க பின்னாடி நம்மளை விட்டு ஏற்றோன்னா பின்னாடி போய் வேற எதுலேயே வச்சுக்கிட்டான். நல்ல வேலை ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டோம். எங்கேயோ சுடுறான் அவன் பாட்டுக்கு இறங்கிட்டு. வாங்க பார்த்தீங்களா ஸ்பீடு சும்மா தெரிய விட்றோம்ல. ஐயோப்பா
வண்டி எடுத்துக்குவோம். வண்டி எடுத்துக்குவோம். வண்டி யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களும் லைக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பைக்கோட ஸ்கில்லு ஒன்று கூட இல்லை மக்களே. அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லிடுறேன். பைக்கோட ஸ்கில் வந்து என்கிட்ட ஒன்று கூட இல்லை. ஸோ அதனால் என்னடா வந்துட்ட பைக்கோட ஸ்கில் ஒன்று கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கலாய்க்காதீங்க. கூடிய சீக்கிரத்தில் நாமளும் வாங்குவோம். ஒரு பைக்கோட ஸ்கில் வச்ச ஐடி வந்து வாங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் நாமளும் வாங்குவோம். இங்கே ஏதோ சண்டை போயிட்டுருக்கு போல். ஸோ அதனால் அப்படியே வண்டியை திருப்பிடுவோமா? திருப்பிடுவோம் அப்படியே வண்டியை. ஏன்னா மாட்டிக்கிட்டோன்னா போட்டு தள்ளுறோம். இன்னும் 14 பேர் இருக்கானுங்க. நம்மள விட்டுருவோம். 14 பேர் இருக்கானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போவோம். 14 பேர் இருக்கானுங்க. அதில் இன்னும் எத்தனை பேர்? 13 பேர். என்ன நம்மளை சேர்க்கக்கூடாது. இல்லை 13 பேரில் ஒரு 10 பேர் சுட்டுட்டு அவனுக்கு பாட்டுக்கு சுட்டுக்கிட்டே செத்துட்டானுங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எப்பட்றா தாண்டிச்சு, எப்பட்றா அப்படி தான் இருக்குல்ல. சூப்பர்ப்பா. அதெல்லாம் ஐயோப்பா சூப்பராக இருக்குது. அது அந்த ஹைட்டுக்கு போய் ஜம்ப் பண்ணலாமா? அந்த ஹைட்டுக்கு போவோம். அங்கே போகலாமா? அங்கே போய் அந்த ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாரிப்பா, இந்த வண்டியும் கொஞ்சம் போட்டிருக்கு. அதனால தான் இது தப்பாக நினச்சிக்காங்க. என்னயா அதான் ஆட்டோமேட்டிக்கில். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக் பைக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் வந்துருச்சுப்பா. நானும் இப்போ தான் பார்க்குறேன். மக்களே யாருக்கெல்லாம் பைக்கில் ஆட்டோமேட்டிக் பிடிச்சிருக்கோ அவங்களும் கொஞ்சம் லைக்கை போட்டுருங்க. நானும் தெரிஞ்சுக்கோன்ல பைக்கில். அப்பா செம்ம ஹைட்ரா டே அப்படியே நேராக போகுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் பிரச்சனை. போடா நேராக போடா, எங்கே அங்கேயும் சுற்றுறான் இவன் வேறு. அதாவது பைக்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனை. கோளாறு கோபால். அதனால தான் வண்டி வந்து நம்மளுக்கு வண்டியோட பேர் என்ன வைக்கலான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வண்டிக்கு பேர், காருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வைக்கலாம், பைக்குக்கு என்ன வைக்கலான்றது. ஸோ அதனால் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் யார் யாருக்கெல்லாம் காருக்கு என்ன பேர், பைக்குக்கு என்ன பேருங்கிறது. என்னடா நின்ட்டான். எந்த ஊர் போகலாம்? வில்லேஜுக்கு போகலாம். வில்லேஜ் வந்து இன்னும் 1 கிலோமீட்டருக்கு வந்து வில்லேஜ் வந்துடும். என்னடா சாரி, எங்கேயோ போய் இடிச்சுக்கிட்டோம். அது வந்து இப்படி தான் சில நேரம் வந்து வண்டி வந்து கோளாறு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட, கோளாறு கோபி. அதனால் வந்து அது கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கும். வண்டி வந்து அங்கேயும் யாரா அவன் பாட்டுக்கு வந்து விட்டு ஏற்றுறான்ப்பா. நல்ல வேலை ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டோம். போட்டு தள்ளுறானு. நான் பாட்டுக்கு செவனேந்தாடா போகிறேன். சரி, நான் செவனேந்தாடா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? இந்த வெள்ளை ஷர்ட்டை எங்கேயோ பார்த்துருக்கோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அடிக்கிறான்யா. அவ்வளோதான் மக்களே. இன்னும் 10 பேர். இன்னும் 10 பேரை மட்டும் நம்ம தாண்டிட்டோன்னா போதும். எங்கேயோ இருந்து சுட்டுக்கிட்டே கிடக்கிறான். நம்மளே குறி வச்சு அடிக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? எல்லாம் சோதனை தான். என்ன பண்ணுறது? நான் பாட்டுக்கு அப்படி நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு போக வேண்டியதுதான். நேராக எங்கேயாச்சும் போவோம் வாங்க. இது என்னென்னா வீடெலாம் கட்டி வச்சுருக்கீங்க. நாம் ஒழுங்காக டாஸ்க்கை முடிக்கணும். இப்படியாச்சும் டாஸ்க்கை முடிச்சிடும். இங்கே எங்கேயாச்சும் போய் சுற்றுவோம். எங்கேயாச்சும் ஜாலியாக சுற்றுவோம். ரோடு வந்துருச்சு. இதுக்கு மேலே ரோடு வந்துருச்சா? ஸோ அதனால் ரோட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ரோட்டை பிடிச்சிட்டோம். இதுக்கு மேலே ஏதாச்சும் வண்டி வந்தால் கூட பார்க்கக்கூடாது. நாம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நாங்கள் ஜோன் பின்னாடியே போவோம். அதுதான் ஏன்னா சேஃபு. ஜோன் பின்னாடியே போனால் எவனுமே வரமாட்டான். அதனால தான் ஜோன் பின்னாடியே போவோம். வாங்க எங்கேயாச்சும் போய் வண்டியை நிப்பாட்டி வேடிக்கை பார்க்கலாம். இங்கேயே இல்லை இங்கே கொஞ்சம் நிறுத்திடுவோம். ஏதோ கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னாடி மெடிக்கெட் எடுத்துக்குவோம். ஏன்னா ஒரு மெடிக்கெட் தான் இருக்கா. ஸோ அதனால் ஒரு மெடிக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே கேட்டு போட்டு வச்சுருக்காங்களா? கேட் இல்லைன்னு நினச்சேன். ஜோன் வந்துருச்சு. இருங்க கொஞ்சம் நேரம் நிற்போம். அங்கே நேராக போயிட்டு நிற்போமா? ரிவேஸ் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா வண்டி. யார் யாருக்கெல்லாம் வண்டி பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கேன். அண்ட் ஜோன் வாடா கிட்ட சீக்கிரமாக வேணாம். சீக்கிரமாகவே வராது. நம்ம டைமுக்குன்னு பார்த்து சீக்கிரம் எதுவுமே வராது. ஜோனு வந்துச்சு. ஸோ திட்டுனாலே சீக்கிரமாக வந்துடுது. ஸோ அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக போவோம். ஏன்னா இன்னும் ஒரு 7 பேர் தான் இருக்கானுங்க. ஸோ அதனால் இன்னும் 7 பேரில் ஒரு 4 பேர் போயிட்டா கூட ஓகேவா இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம சேஃபாக இருக்கும். அதனால தான் இந்த வண்டி இங்கே தான் நிற்கிதா? இந்த இடம் தானே நமக்கு ஆக்சிடென்ட் ஆன இடம். தெரில அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான். அங்கே ஒருத்தன் போகிறான்ப்பா. இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கிறான் ஐயா. இல்லை இதுக்கு மேலே கொஞ்சம் சேஃபாக இருப்போம். ஏன்னா ஜோன் வந்துருச்சா? இந்த சர்க்கிள்குள்ளாரே இருப்போம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப். என்றைக்குமே இந்த இடம் தான் சேஃபு. ஸோ அதனால் இங்கேயே நின்றோம். அங்கே ஒருத்தர் இருக்கான். இருங்க, ஓடி வரான். இறங்கிடுவான். யாருங்க அவன்? பாவம் பையன் கஷ்டப்பட்டு ஓடி வந்தான். ஐயோ என்ன நிலமை அவனுக்கு. பாவம் அந்த எனிமி 7 வந்துட்டு இருந்தவனை இந்த பெட்டி வந்து டப்புன்னு போட்டு கொன்றுச்சு அவனை.
அவன் பார்க்கல போல் இந்த டப்பா வந்ததை. பாவம் பையன் கஷ்டப்பட்டு வந்தான் வேக வேகமாக. இவன்ட்ட மெடிக்கெட்டாச்சும் இருக்குது பாட்டிக்கு, அட்லீஸ்ட் மெடிக்கெட் இருக்குது இவன்ட்ட. மெடிக்கெட் எடுத்துக்குவோம். நான் போகலாம். பாவம் ஆனால் இவன் 7 தான் வந்தான். ஆனால் உண்மையுமே 7 இருந்தவனை அந்த பெட்டியாக வந்து கொண்டுச்சு. என்ன பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்களா இப்படி தான். இன்னும் ஒரு 3 பேர் தான் நம்மளுக்கு கரெக்டாக 3 பேர் தான் இருக்காங்க. இது எவனா சொல்கிறான் இறங்க ஓடிடு. அதான் இங்கே உட்காந்துக்குவோமா, உட்காந்துக்குவோம். இந்த நீனும் உயிரோடு தான் இருக்கியா? இவ்வளோ நாளாக உயிரோடு இருக்கானே. பாம்லாம் போகிறோடா அடி. நான் என்னடா பண்ணேன்? பாம்லாம் போட்டு கொல்ல பார்க்குறியே. இங்கேருந்து சொல்ல முடியுமா? ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. பாம் லோவல் மட்டும் போடலன்னா பாம் சும்மா பட்டுன்னு போட்டு தள்ளுருக்கும் நம்மளை. இங்கே இருக்கான். சரி முடிஞ்சு 1 எடுத்தாச்சு. இருங்க மெடிக்கெட் போட்டுட்டு இன்னொருத்தனை போட்டு தள்ளுறோம். ஏன்னா மெடிக்கெட் ஃபஸ்ட்டு போடணும். மெடிக்கெட் தான் என்றைக்குமே காப்பாற்றும், நம்ம உயிரை வந்து காப்பாற்றும். மெடிக்கெட் வந்து நம்ம உயிரை காப்பாற்றும். ஓகேவா? எய்ம் பண்ணுறான். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. 90 போகுதியா? இன்னும் கொஞ்சம் பாமாக போட்டு தள்ளுறீங்களே அடி. பாம் பசங்களாக இருக்கிறீங்க. வேற ஒருத்தங்களாம் போட்டிருக்கானா? அப்போ இன்னும் ஒரே ஒருத்தன் தான், லாஸ்ட் ஒருத்தன். அவனை மட்டும் போட்டோம். செம்மையாக இருக்கும். ஆனால் அவன் எப்படின்னு தெரிலையே. எங்கெங்கேயோ வருவான் அடி. பார்த்தீங்களா சொல்லி வாயா மூடி இல்லை, அதுக்குள்ளார வந்துட்டான். இங்கே இருப்பான். சுத்தம். அதான் அங்கேருந்து க்ளோவால் உடச்சிட்டு இருக்கான். க்ளோவால் பின்னாடி தான் இருக்கும் தெரிஞ்சிச்சான். அங்கே தான் இருக்கும். தம்பி போட்டுறான். இவ்வளோ நேரமாக அவளோட ஹெல்த்து போகுது. அப்பா சூப்பர் கைஸ். முடிச்சாச்சு. அவ்வளோதான், செத்துறான். முடிச்சாச்சு. நாம் தான் வந்து போயா கடிச்சாச்சு மக்களே. யாருக்கெல்லாம் நம்ம போயா அடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் அப்படியே லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போங்க அப்படி. ஓகேவா? இந்த கப்புலாம் எனக்கு தெரில. இந்த கப்பு என்னத்துக்கு நம்மக்கா கொடுக்குறானுங்க? சும்மா அப்படியே கப்பை தூக்கி சொருகிடுறானுங்க. அவ்வளோதான். இது எத்தனை ஏறுது? தோத்தா மட்டும் 10-20ன்னு இறங்குது. இது ஜெயிச்சா மட்டும் ஏதோ 79 தான் ஏறுது. எப்படியோ ஒன்று நம்ம டாஸ்க்கு முடிச்சாச்சு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற வீடியோ. பிஆர் ரேங்க்டில் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற வீடியோ. பிஆர் ரேங்க்டில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ தெரில. ஓகே கைஸ், நம்ம வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. ஓகேவா? நம்ம வந்து இதில் வந்து 15th பிளேஸில் வந்திருக்கோம். 15th பிளேஸ். ஸோ அதனால் நாம் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? அடுத்த புது வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.